ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நேத்து நம்ம அக்சென்ச்சரோட லேட்டஸ்ட் ரெக்ரூட்மெண்ட் பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டெமோ வீடியோ அப்லோட் பண்ண சொன்னாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இன்னும் இந்த டீட்டெயிலை நீங்க செக் பண்ணலைன்னா அந்த வீடியோவோட லிங்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ப்ரொவைட் பண்றோம். அதை நீங்க செக் பண்ணி பாருங்க. ஏன்னா இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸே தேவையில்லை அப்படிங்கிறது அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. இது மாதிரி நாங்க டெய்லி ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் வீடியோ நம்ம போட்டுட்டே இருக்கோம். ஓகேங்களா? உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணோம் அப்படிங்கிற லிங்க் வேணும்னா நம்ம பிளாக் சைட்ல கொடுத்துருக்கோம். அதோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ப்ரொவைட் பண்றோம். அதுல நீங்க பார்த்து ஓபன் பண்ணிக்கலாம். இந்த அப்ளை நவ் அப்படிங்கிற பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்க ஓபன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா லாஸ்ட் டேட்டே இல்லை அப்படிங்கறதே சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க ஈஸியா எப்போ வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. அது எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? இப்ப இந்த அப்ளை நவ் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும். இந்த அப்ளை நவ் பட்டன்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் கேட்கும். இப்ப அதாவது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஐ ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கௌண்ட், ஐ டோன்ட் ஹேவ் அன் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி ரெண்டு ஆப்ஷன் காட்டும். உங்களுக்கு சப்போஸ் அக்கௌண்ட் இருந்ததுன்னா டைரக்டா நீங்க இதை யூஸ் பண்ணி நீங்க லாகின் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு அக்கௌண்ட்டே இல்லை அப்படின்னா மட்டும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஐ டோன்ட் ஹேவ் அன் அக்கௌண்ட் அந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதாவது உங்க லாஸ்ட் நேம் ஃபர்ஸ்ட் நேம் அதெல்லாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கறது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து நீங்க போட்டோ அப்லோட் பண்றீங்கன்னா அந்த போட்டோஸ் எல்லாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இதுக்கு நீங்க அப்ளை பண்றதுக்கு உங்க பேன் கார்டு வேணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அது எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கிளியர் கைட்லைன்ஸும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாதிரி தான் நீங்க அப்லோட் பண்ணணும். ஓகேங்களா? நீங்க ஜஸ்ட் ஐ ஆம் நாட் அண்ட் ரோபோட் அதை கிளிக் பண்ணிட்டு நீங்க நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணி ப்ரொசீட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணி ப்ரொசீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி அந்த ஜாப் ரோல் காட்டும். ஓகேங்களா? அதாவது சிஸ்டம் அண்ட் அப்ளிகேஷன் சர்வீசஸ் அசோசியேட் அப்படின்னு சொல்லி காட்டும். இந்த ஜாபோட டீடைல்ஸ் நீங்க எங்க ஃபைண்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நீங்க சோசியல் மீடியா அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கறத நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதை செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு எந்த சோசியல் மீடியா அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ நீங்க அதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்க ஃபர்ஸ்ட் நேம் கேட்குது. ஸோ என்டர் யுவர் நேம் ஆஸ் மென்ஷன்ட் இன் த பேன் கார்டு. ஸோ உங்க பேன் கார்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி உங்க நேமை மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்களோட மிடில் நேம் அது இம்பார்ட்டன்ட் கிடையாது, இல்லைன்னா விட்டுருங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் உங்களோட லாஸ்ட் நேம் மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்க யூனிவர்சிட்டி வர ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்களுக்கு ஒரு ரோல் நம்பர் இருக்கும் இல்லைங்களா? அந்த ரோல் நம்பரை நீங்க மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட இமெயில் ஐடி, இமெயில் ஐடியில நீங்க ஜஸ்ட் உங்களோட வேலிட் இமெயில் ஐடியை கொடுத்துக்கோங்க. ஏன்னா எல்லா கம்யூனிகேஷன்ஸுமே அதில் தான் நடக்கும். அதுக்கப்புறம் உங்களோட பிரைமரி கான்டாக்ட் நம்பர், அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் கன்சர்ன். ஸோ நீங்க வாட்ஸ்அப்ல அப்டேட் கொடுக்கறதுக்கு ஓகேனா நீங்க எஸ் ஐ கன்சர்ன் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அல்டர்னேட் மொபைல் நம்பர் இருந்தா கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த் நீங்க ப்ரொவைட் பண்ணணும். அதோட ஃபார்மேட்டும் இங்க கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களோட ஜெண்டர் மென்ஷன் பண்ணிட்டு நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்களோ அப்படிங்கிற அந்த இதை நீங்க செலக்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? உங்களோட சிட்டி. ஸோ அவங்க ஸ்டேட் வைஸா கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க தமிழ்நாட்டுல போயிட்டு நீங்க எந்த ஸ்டேட்ல இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அந்த ஸ்டேட்டை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் உங்களோட அட்ரஸ். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் சும்மா ஒரு இது நம்ம செலக்ட் பண்றோம். நெக்ஸ்ட் உங்களோட அட்ரஸ் நீங்க கொடுக்கணும். அந்த அட்ரஸ்ல லைன் 1 பின்கோட், சிட்டி, ஸ்டேட், கண்ட்ரி இதெல்லாமே கொடுத்துட்டு பெர்மனன்ட் அட்ரஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது உங்களோட கரண்ட் அட்ரஸ், உங்க பெர்மனன்ட் அட்ரஸ் ரெண்டுமே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஹையஸ்ட் எஜுகேஷனல் ப்ரொஃபைல். ஸோ உங்களோட அதாவது போஸ்ட் கிராஜுவேட்டா அண்டர் கிராஜுவேட்டா அப்படிங்கறத கொடுத்துடலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்களோட டிகிரி கேட்கும். ஸோ நீங்க எந்த டிகிரியோ அந்த டிகிரியை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் உங்க காலேஜ் நேம், அதாவது உங்க காலேஜ் நேம் இருக்கும். அதை பார்த்து நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்க பிரான்ச், அதுக்கப்புறம் உங்களோட யூனிவர்சிட்டி நேம், அதுக்கப்புறம் எந்த இயர்ல ஸ்டார்ட் பண்ணீங்க, எந்த மந்த் எந்த இயர்ல ஸ்டார்ட் பண்ணீங்க, அந்த டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு பர்சன்டேஜ்ல இருந்தா பர்சன்டேஜ், சிஜிபிஏல இருந்தா சிஜிபிஏ அதை கொடுத்துட்டு நீங்க இது பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்க போஸ்ட் கிராஜுவேட்டா இருந்தீங்க அப்படின்னா ஆட் மோர் கொடுத்து அந்த போஸ்ட் கிராஜுவேட் டீடைல்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா?
நெக்ஸ்ட் வந்து உங்க டோட்டல் ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ். அது வந்து உங்களுக்கு வந்து 23 இயர்ஸ்க்குள்ள தான் இருக்கணும். ஸோ அதுக்கு மேல இருந்தீங்கன்னா நீங்க ரிஜிஸ்டரே பண்ணாதீங்க அப்படிங்கிறது அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நீங்க வந்து எந்த எந்த இதுல கேட்டகரியில வரீங்களோ அந்த கேட்டகரியை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட லேட்டஸ்ட் ஒர்க் ப்ரொஃபைல், அதாவது நீங்க ஏதாவது கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதோட டீடைல்ஸ் வந்து நீங்க வந்து இங்க செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களோட பிரைமரி ஸ்கில், செகண்டரி ஸ்கில் 2மே ஆட் பண்ணணும். ஓகேங்களா? இங்க வந்து அவங்க செட் ஆஃப் இது குடுத்துருக்காங்க. ஸோ இதுல ஒருவேளை உங்களுக்கு கிளவுட் நாலேஜ் இருக்குன்னா கிளவுட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. வேர் யூ ஹேவ் யூஸ்ட் பிரைமரி ஸ்கில், நீங்க எங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நீங்க ஏதாவது காலேஜ் ப்ராஜெக்ட்லயோ இல்லை ஜாப் எக்ஸ்பீரியன்ஸோ ட்ரைனிங் ஏதாவது முடிச்சிருந்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட பிரைமரி ஸ்கில்ல எங்க யூஸ் பண்ணீங்க அப்படிங்கிற டீடைல்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு செகண்டரி ஸ்கில் ஏதாவது இருந்ததுன்னா செகண்டரி ஸ்கில்லையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்க கிளவுட் சர்டிஃபிகேஷன் ஏதாச்சும் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேஷன் நேம் இங்கேயே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு ரிலேட்டடா உங்களுக்கு உங்களுக்கு ரிலேட்டடா ஏதாவது சர்டிஃபிகேஷன் இருந்ததுன்னா அந்த இதையும் நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து லாங்குவேஜ் சர்டிஃபிகேஷன், அதாவது அதர் லாங்குவேஜ் சர்டிஃபிகேஷன் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுவும் நீங்க வந்து கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்களோட ஜாப் லொகேஷன் வந்து செலக்ட் பண்ணணும். ஜாப் லொகேஷன்ல வந்து நம்ம தமிழ்நாட்டுல வந்து சென்னை அண்ட் கோயம்புத்தூர் இருக்கு. ஸோ அந்த இதுல வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். மொத்தம் 3 லொகேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்க வந்து சென்னை, அதுக்கப்புறம் வந்து சப்போஸ் கோயம்புத்தூர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க வந்து நம்ம வந்து என்ன செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பெங்களூர்ல வந்து கிளஸ்டர் 1, கிளஸ்டர் 2 அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து எது கொடுக்கணும்னு தோணுதோ அதை வந்து நீங்க கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து அதர் டீடைல்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அந்த ஸ்டாண்டிங் அரியர் அந்த மாதிரி ஏதாவது டீடைல்ஸ் எல்லாம் இருக்கா? அதுக்கப்புறம் நீங்க வந்து இது வந்து என்னது அக்சென்சர் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸை லாஸ்ட் 3 மந்த்ஸ் முன்னாடி தான் அட்டன் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸும் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களோட இது ஃபைனல் இயர் ஆர் ஃபைனல் செம் வந்து நீங்க முடிச்சிட்டீங்களா? அதாவது ப்ராஜெக்ட் வைவாவோட சேர்த்து அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுத்துருங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன டேட்டு அதெல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து இங்க கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களோட சிவியை வந்து அட்டாச் பண்ணணும். அப்புறம் உங்களோட ஃபோட்டோ முன்னாடியே சொன்ன மாதிரி எந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்களோ அந்த மாதிரி தான் நீங்க அப்லோட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து உங்களோட கவர்மெண்ட் ஃபோட்டோ ஐடி கார்டு அதை வந்து நீங்க கொடுக்கணும். இங்கேயே கொடுத்துருப்பாங்க. அதாவது பேன் கார்டு தான் அவங்க வந்து கேட்குறாங்க. ஸோ அந்த பேன் கார்டை வந்து நீங்க கொடுத்துட்டு உங்களுக்கு டிசபிலிட்டி ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க செலக்ட் பண்ணிட்டு ஓகேங்களா? எல்லாத்துக்கும் அக்ரின்னு சொல்லி செலக்ட் பண்ணிட்டு நீங்க வந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மை சப்மிட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இதோட இந்த வீடியோ வைண்ட் அப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அது எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாளைக்கு ஒரு புது வீடியோவோட உங்களை பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.